போகிறோம். இது ஃபஸ்ட்டு க்ரூ மெட்ரு சேர்க்கணும். க்ரூ மெட்ரு சேர்க்க நடுவில் வந்து வாங்க 5 பேர் வாங்க வாடா வா 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 இன்னும் ஒருத்தன் வா போயிட்டேன். சரி 4 பேர் போகிறது. இன்னும் ஃபர்ஸ்ட் டே முடிச்சே தீர்றோம் நம்ம. சரி இப்போ வாங்க போகலாம் நைன்டீன் ஃபாரஸ்ட்டுக்கு. அசைக்க முடியல. சரி இப்போ மட்டை வெட்டலாம். நம்ம இந்த மேப் பெருசாக பண்ணால் ஃபஸ்ட்டு கட்டையில் எடுத்து அந்த கேம்ப் ஃபயர் போடணும். இதே நானும் மட்டை வெட்டிக்கிட்டே இருக்கேன். இது மட்டும் நான் மரம் இதே மட்டும் ஓட இந்த சாக் இருக்குல்ல, இந்த சாக் எடுத்துக்கணும் இது ப்ளேஸ் பண்ணிடணும். இங்கே அதெல்லாம் மரம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு இது இந்த பட்டன் கொடுத்தா எல்லா கேம்ப் ஃபயர் 100% ஃபுல்லாகிடுச்சு. நம்ம வந்து நிறையா ஃபுல்லாக்கணும். கமர்ஷியல் சவுண்ட் எடுத்து மரம் வாங்கின்னு பக்கா கட்டுங்கடா. இங்கே இந்த பாடல பக்காயிடுச்சு. கஷ்டப்பட்டு உடச்சோம்னா பக்கு அங்கேயே நிற்கிது. போகிற பக்கில் நிற்கும். எடுத்துக்கோ ப்ளேஸ் பண்ணு. செட்டு நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன். அந்த ஐடியா பயன்படுத்தலாம். ஈஸியாக மறக்க வைக்கணும். என்ன ஒரு 2-3 நாளாக நினைக்கிறேன். நாங்கள் கட்டை எடுத்துக்கலாம். கட்டிக்கிட்டு இந்த ஐடியா எடுத்துகிட்டு போய் நேரம் இங்கே நட்டு வச்சுருந்தேன். நல்லா ஒன்றா நட்டு இருக்குங்க. ப்ளேஸ் இங்கே தான் ப்ளேஸ் ஆகுது. கட்டை எடுத்துக்கோ. அப்படியே கீழே போடுறேன். வீண்டு மிக்சர் பண்ணியாகும். கைஸ் ஃபஸ்ட்டு நாள் வந்து அந்த டிஎன் ஒன்றும் பண்ணாதாங்க கைஸ். அதனால் நம்ம வந்து பசங்களுக்கு யாரும் ஒர்க் பண்ணல. அவங்க சும்மா இந்த மட்டை விட்டு வந்துடும். மட்டை இப்போ ஒன்றா எப்படி ட்ரெஸ் பாருங்க நேராக இருக்கும். பொண்ணு இது விட்டு போயிட்டு பார்த்தியா? இது எவனும் எடுக்க மாட்டீங்க. நானும் எடுத்துகிட்டு போகிறேன். ப்ளீஸ் நம்மளுக்கு அந்த ஃபுட்டு கம்மியாக இருக்கிறதுனால கேட்ஸ் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம். ஈட் ஐயோ நைட் ஆகிடுச்சு. ஸ்பீடாக போகும். ஆனால் ஒன்றும் பண்ணாதீங்க. இது ஏன்னாலும் நம்ம மற்ற நாளுக்கலாம். நான் பக்கு விட்டேன். நான் மாட்டு எல்லாம் நடந்துட்டு மம்மி ஒருத்தர் செத்து போயிட்டானா? யார் செத்து போனா? ஆமாம் 3 பேர் தான் இருக்கு. இன்னும் ஒருத்தங்க ஐயா என்ன இப்பயே சாப்பிட்டுச்சு. பார்த்தீங்களா மரம் ஓடிப்போ. லைட்டெல்லாம் எடுத்துக்கிங்களாடா? நான் எனக்கு மரம் மட்டும் வந்ததுனால லைட் எடுக்கல. நாளைக்காக உள்ள லைட் எடுத்துக்கிறேன். இந்த மரமும் வளர்ந்துடும். சரி ஒன்றா போட்டேன். எதுக்கு அங்கே ஒன்று வளருது? நான் ஒன்றா போட்ட மரம் இங்கே இதான் நான் போட்டது. ஃபுட்டு
இந்த ஃபுட்டு கேம்ப் ஃபயர் என்ன அறுபது தூரம் போயிடுச்சு அதுக்குள்ளே வந்து திரி ஈட் ஸ்பீடு இது என்ன கச்சிங் டேபிளா ஓ இதை விட்டு தான் பெட்டு செய்யணும் ஓகே எப்படி அள்ளு போடுறது ये बेटी दूँगा प्लीज़ बने प्लीज़ इन्फॉर्मेशन डमी यानी टाक आना मैं वीटल पे टेस्ट टिक्स என்னது வெங்கு பாதி லைஃப் போச்சு ஐயோ செக்கனை கரெக்டாக நேரத்தில் இதுக்கு கரெக்டாக இதுவும் திறக்க முடியாது சரி ஒரு கட்டை போட்டு திறப்பேன் ஏரியா எடுத்துக்கலாம் கட்டிங் போட்டு போய் எடுத்துக்கிட்டு போய் கேம்பில் போட்டு திரும்ப வரலாம் கேட் இங்கே வந்துட்டான்டா வில்லேஜ் இல்லை பண்ணி ஃபுட் கேட்குறாங்க பன்னி ஃபுட்டை கேட்குறாங்க எனக்கு 15 வேணும் பன்னி ஃபுட் இல்லை இங்கே பண்ணி இருக்கு பன்னி ஃபுட் கிடைக்கல வர அங்கே பண்ணி தண்ணியை பார்த்துக்கிட்டு பண்ணி குடு எனக்கு வேணும் இல்லை யானை தண்ணி இருக்காங்க யாராவது காப்பாற்றுறான்னு பார்க்கலாம் கைஸ் நீங்களும் இது பண்ணிட்டுருக்கேன் கைஸ் அந்த ஊரில் யாரும் காப்பாற்ற வரல ஒரு 3 நாள் வெயிட் பண்ணிட்டேன் கைஸ் யாரும் காப்பாற்ற வரல அதனால நானே வெளில போயிட்டு இப்போ கொண்டு விட்டுருக்கேன் வெளியில் அது நாங்கள் 2 பேர் தான் இந்த கேம் நான் ஜெயிக்கணும் எனக்கு தெரியல இந்த கேம் கண்டிப்பாக ஜெயிப்பேன் கைஸ் பீட் பண்ணிக்கலாம் பண்ணி ஃபுட் வாங்கிக்கலாம் அந்த ஸ்பீடு பண்ணிப்பாங்க மேப் அதுக்குள்ளே பாதிட்டு எனக்கு என்ன இது என்னென்ன கமெண்ட்டில் சொல்லுங்கள்
பெட்டி செஸ்ட் என்ன கிடைக்க போகுது? என்ன கிடைக்க சாகு டெக்னிக்ஸ் 15 போட்டு இதுக்கு தான் வாங்கணும். நான் பெட்டி தந்துச்சு என்னோடது ஒன் சீசன் கொஞ்சம் தான் தந்துருக்கும். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு கேம்பு ஓடு கற்றுலையே இல்லை. கட்ட எடுத்துட்டு போவோம். அழிஞ்சு போச்சுங்க. எங்கே கூட அழிஞ்சு போச்சு. என்ன நல்லா போயிருந்தேன் நட்டம் எங்கடி நட்டை தச்சு நைட்டு வர வச்சு திரும்பி கத்திட்டு போகிறான். கட்டை பேரும் போட்டு செத்து போய் கிடக்குன்னா நான் சொல்லுவேன். கேப் ஏற்றல கோல் கற்றுக்கோங்க கொடுத்துட்டு இருந்தது. வேணுச்சு உனக்கு வேணுச்சு இது எடுத்துகிட்டு அடுத்த பாட்டில் சந்திக்கிறேன். அவனை காப்பாற்றணுமா இல்லையா, அவனை காப்பாற்ற முடியுமா இல்லையான்னு எதுவும் இப்போல்லாமே இல்லையான்னு அடுத்த பாட்டில் சந்திக்கலாம்.